Hello students, now I am going to explain the part B exercises of Linux program. Linux program la Linux practical la நீங்க part B ல shell programming பார்க்க போறீங்க. Shell programming அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா நீங்க C languageல படிக்கும்போது ஒரு எடிட்டர்ல that is ஒரு நோட்பேடுங்கிறது ஒரு எடிட்டர். அந்த எடிட்டரில் போய் தான் உங்களோட ப்ரோக்ராமை டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி நீங்கள் ஒரு கம்பைலரில் ரன் பண்ணுவீங்க. ஒரு டர்போ சி கம்பைலரில் ரன் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் இதுவரையிலும் நீங்கள் பார்ட் ஏல பார்த்த ஆல் லினக்ஸ் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைனில் போயிட்டு உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் டைரெக்டாக கமெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு இருந்துருங்க. இப்போ பார்க்க போகிறது நீங்கள் சி ப்ரோக்ராம் மாதிரி ஒரு விஐ எடிட்டர். அந்த நோட்பேடுக்கு பதிலாக இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா விஐன்னு ஒரு எடிட்டர் பார்க்க போகிறோம். அந்த விஐ எடிட்டரில் உங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணி அந்த ப்ரோக்ராமை நீ கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிற. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் லினக்ஸில் நம்ம ஷெல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரைட் ஏ ஷெல் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட்னாலும் ப்ரோக்ராம்னாலும் ஒன்று தான். ரைட் ஏ ஷெல் ஸ்கிரிப்ட் தட் அக்செப்ட்ஸ் எ நியூமெரிக்கல் வேல்யூ என். அதாவது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுத போகிற எதுக்கு என்னோட வேல்யூ ரீட் பண்ணுறேன். தட் அக்செப்ட்ஸ் ஏ நியூமெரிக்கல் வேல்யூ என். என்னுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். தென் டிஸ்பிளே த டிக்ரிமெண்டிங் வேல்யூ ஆஃப் என் டில் இட் ரீச்சஸ் 0. என்னுக்கு ஒரு வேல்யூ வாங்கி அந்த வேல்யூவை 0 ஆகிற வரையும் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 5ன்னு வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த 5ல் இருந்து 5 4 3 2 1 0 அப்படின்னு டிஸ்பிளே பண்ண போகிறேன். n 3ஆக இருந்ததுன்னா 3 2 1 0. ஸோ இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட கோடு. ஸோ இதை எப்படி நம்ம விஐ எடிட்டரில் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விஐ எடிட்டரில் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஷெல் ஸ்கிரிப்டுக்கு ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதுக்கு நம்மளோட லினக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு போய்க்கோங்க. உங்களோட லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் லைக் இப்போ உங்களுக்கு லினக்ஸ் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா just you are going to open application உள்ள போய் system tool select பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு டெர்மினல்னு இருக்கும். ஸோ டெர்மினல் கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. இதில் என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் VI program name VI program name அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ ப்ரோக்ராம் நேம் இங்கே என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா DEC. ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராம் நேம் இங்கே DEC. நீங்கள் கொடுத்த உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எடிட்டர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஒரு நோட்பேட் மாதிரி இங்கே ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அது எப்படி இருக்குன்னா எந்த இடத்துல இருக்கோ நீங்கள் அட் லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்குது. ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட் தான் உங்களோட யூசர். ஸோ அந்த யூசருக்குள்ளே இந்த விஐ எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு DECன்னு நீங்கள் நேம் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களோட ப்ரோக்ராமை இதில் டைப் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க. என்ன டைப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எக்கோ, இது ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதில் நீங்கள் டைப்பிங் பண்ணும்பொழுது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஸ்பேஸிங் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸ்பேஸிங் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கணும். ஸோ எக்கோ ஸ்பேஸ் அண்ட் டபுள் கோட்ஸில் என்டர் நம்பர். ஸோ என்னுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆஃப் மாதிரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறீங்களா சியில், அதில் யூஸ் பண்ணுற பிரிண்ட் ஆஃப் மாதிரி தான். அதுக்கு அடுத்தது ரீட் என். இங்கே என்ன பண்ணுறீங்க, என்னோட வேல்யூவை யூ ஆர் கோயிங் டு ரீட். ஸோ ரீட் என் கொடுத்துட்டீங்க. அடுத்தது எக்கோ த டிக்ரிமெண்டட் வேல்யூஸ் ஆர். ஸோ உங்களோட அவுட்புட்டில் த டிக்ரிமெண்டட் வேல்யூஸ் ஆர் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேயில் வரப்போகுது. இது ஒரு பிரிண்ட் ஆஃப். எக்கோங்கிறது ஈக்குவலன் டு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன் சி. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் லூப்பில் டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ n தான் இனிஷியல் நம்பராக இருக்கும். ஸோ n-லேருந்து n-1 n-2 அப் டு 0 வரலாம் உங்களுக்கு போகணும். அப்போ உங்களோட ஃபார் லூப் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஃபார் I is equal to n, I greater than equal to 0, I minus minus கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது n, அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. என்னோட வேல்யூ 3ன்னு இருக்குன்னா 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் உள்ளே போயிட்டு இங்கே ஃபார் லூப் இதில் பிரேசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக டூ டன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த பிரேசஸ்க்கு பதிலாக ஃபார் லூப்புக்கு. ஸோ இது உள்ள என்ன பண்ணுறீங்க, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் $i. ஸோ ஐங்கிறது இங்கே இன்டீஜர். ஸோ டாலரோட வேல்யூவை இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறீங்க நீங்கள். ஸோ சாரி ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ ஐயோட வேல்யூ இங்கே என்ன, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு நீ 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும்.
அதுக்கு அடுத்தது நீங்கள் I மைனஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் அப்போ 2 ஆகிடும். இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணிடும். 2 வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. திரும்ப ஃபார் லூப்பில் உள்ள வந்து 2வை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதே மாதிரி 0 வர வரையிலும் 3ல இருந்து 0 வர வரையிலும் 3 2 1 0 அப்படின்னு சொல்லிட்டு இது ஈக்குவல் டு கொடுத்துருக்கீங்க இங்கே. அதனால் 0 வரலும் அதை டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ஸோ தட் யூ கேன் கெட் த வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம விஐ எடிட்டரில் வந்துட்டு ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணியாச்சு. ஐ திங்க் நவ் ஒன்லி a program will be clear. இப்போ நீங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியும். எங்கோ என்டர் நம்பர் ரீடன், அதுக்கப்புறம் எக்கோ த டிக்ரிமெண்டட் வேல்யூஸ் ஆர், அதுக்கப்புறம் ஃபார் லூப் போட்டாச்சு. ஃபார் லூப்பில் டூ டன் இதுக்கு இடையில ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதில் $i கொடுத்தாச்சு. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கு பிறகு இது வந்து சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ரெஸ் எஸ்கேப் அழுத்திட்டு :WQ அப்படிங்கிறத டைப் பண்ணணும். :WQ டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷெல் ஸ்கிரிப்டை விட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிடும். இப்போ எப்படி போகுதுன்னு பாருங்கள் நீங்கள். இப்போ இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரன் பண்ண போகிறீங்க. இந்த ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்ண போகிறீங்க. ரன் பண்ணுறதுக்கு ஷெல் ஸ்கிரிப்டை என்ன பண்ணணும்னா எஸ்ஹெச் கொடுத்து அப்புறம் ப்ரோக்ராமோட நேம் கொடுக்கணும். இப்போ பாருங்க எஸ்ஹெச், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நேம் என்ன டிஇசிங்கிறது பண்ண உடனே என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இது ஃபாஸ்ட்டாக போகுது, அதனால் திரும்ப நான் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன என்டர் நம்பரில் 5ன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ 5ன்னு கொடுத்த உடனேயே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வருது, இந்த டிக்ரிமெண்டட் வேல்யூஸ் ஆர்னு போட்டு 43210. இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன், 3ன்னு கொடுக்குறேன் இன்புட். என்டர் நம்பரில் 3ன்னு இன்புட் கொடுக்குறோம். ஸோ 3னா அதோட 3210 அப்படி வரும் உங்களுக்கு. கிளியர்னு கொடுத்தா மேலே உள்ளது எல்லாம் போயிடும், கிளியர் ஸ்க்ரீன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இப்போ ஏதாவது எரர் கொடுத்தா அது அந்த எரரை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், விஐ எடிட்டர் கொடுத்து விஐ ப்ரோக்ராம் நேம் கொடுத்து உள்ளே போயிட்டீங்க. ஸோ உள்ளே போயிட்டு இப்போ நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கரெக்ஷன்னா, இப்போ இங்கே ஒரு கோட் போடுறேன், இது தப்பு, இது வந்து சின்டாக்ஸ் எரர். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வர போகிறேன். :WQ எஸ்கேப் அழுத்தி :WQ அப்படின்னு செய்ய போகிறேன். ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ SHDEC. ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணால் லைன் 6ல் அன்எக்ஸ்பெக்டட் எரர், எண்ட் ஆஃப் லைன் லுக்கிங், இந்த மாதிரி இந்த டபுள் கோட்ஸில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சா திரும்ப நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் உள்ளே போயிட்டு அந்த எரரை கரெக்ட் பண்ணுவீங்க. இந்த கோட் இங்கே தானே மிஸ்டேக்கு, ஸோ அந்த மிஸ்டேக்கில் இந்த கோடை வந்து எடுத்துடுவீங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் போய் இங்கே :W கொடுத்து சேவ் பண்ணி திரும்ப உங்களோட கமெண்ட் லைன் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு SHDEC அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் நம்பர் கேட்கும், என்டர் த நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் உங்களோட அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ இது ஃபைனல் ரன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6 கொடுக்குறோம், அப்போ 6 5 4 3 2 1 0. That's all.